வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜிலேருந்து எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது கூகுள் அனாலிட்டிக்ஸில் அப்படின்றத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸில் பொறுத்தளவில் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து யூசர் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேருந்து எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக்காக எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, மற்ற சோர்ஸ்லேருந்து எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நார்மலாக நம்ம அனாலிட்டிக்ஸ் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் GMB அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மூலமாக ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் மூலமாக நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டை வந்து எவ்வளோ பேர் வந்து கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் டேட்டாவை உங்களால் வந்து ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டுக்கான கன்வர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா கன்வர்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பரை டேப் பண்ணி கால் பண்ணுறது, இதுதான் பர்டிகுலர் சர்வீஸ்க்கான ஒரு கன்வர்ஷன். இதே ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்வர்ஷன். ரைட்டுங்களா? இப்போது சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை பொறுத்தளவில் எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து த்ரூ கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் மூலமாக ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து எவ்வளோ பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இதை வந்து நம்ம லைவாக செட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு GMB ப்ரொஃபைலேருந்து ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது எப்படி ட்ராக் பண்ணுறது, அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கூகுள் போய்க்கிறேன். ரைட்டுங்களா? கூகுளில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சரவணம்பட்டின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு ரைட்டுங்களா, ஆர்கானிக் கீவேர்டை டைப் பண்ணுறப்போ எனக்கு இங்கே காட்டக்கூடிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் மேப் ரிசல்ட்டும் காட்டப்படும், ஆர்கானிக் ரிசல்ட்டும் காட்டப்படும், நெக்ஸ்ட்டு ஆட் ரிசல்ட்டும் காட்டப்படும். ரைட்டுங்களா? பட் மேப் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷ்ணு அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பேஜ் காட்டப்படுது. இந்த பிஸ்னஸ் பேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு 2 ஆப்ஷன் காட்டப்படுது. ஒன்று வெப்சைட்டு, இன்னொன்று டேரக்ஷன்ஸ். ரைட்டுங்களா? ஒரு யூசர் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், ஐ மீன் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து கூகுள் மேப்புக்கு வந்து அவரை டேரெக்ட் பண்ணும். இல்லை இந்த இடத்துல டேரெக்டாக வெப்சைட்டை கிளிக் பண்ணார் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு வந்து அவரை டேரெக்ட் பண்ணும். அப்போ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் கீவேர்டை டைப் பண்ணி கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய என்னோட பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஒன்று இங்கே வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஒரு யூசர் என்னோடய வெப்சைட்டுக்கு போனாலும் அதை ட்ராக் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இந்த பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணி இந்த பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கும் வெப்சைட்டு டைரக்ஷன் இருக்கும். அதர்வைஸ் வெப்சைட்டு டைரக்ஷன், சேவ், கால், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வெப்சைட்டை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு போனாலும் அதையும் நம்ம ட்ராக் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு யூசர் ஒரு ஆர்கானிக் கீவேர்டை டைப் பண்ணி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டில் GMB ரிசல்ட்டில் வந்து உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து உங்கள் வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்றத இங்கே ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ட்ராக்கிங் கூட வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ண ட்ராக்கிங் கூட எப்படி வந்து நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து செட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அது லைவாக ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்குறது அதையும் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கிங் கூட வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கேம்பெயின் URL பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனுக்கு போகும். ரைட்டுங்களா? இல்லைனா கூகுளில் போய்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் கேம்பெயின் URL பில்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு போகலாம். அதர்வைஸ் டேரெக்டாக இந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த லிங்க்குக்கு போகலாம். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல கூகுளில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் கீவோட நான் டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இட் இஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கேம்பெயின் URL பில்டர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணணுமே எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகலாம். அதர்வைஸ் இங்கே இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் டேரெக்டாக இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகலாம். ரைட்டுங்களா? இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டெமோஸ் அண்ட் டூல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் UA அண்ட் GA4 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ரைட்டுங்களா? இந்த UAன்றது என்னென்னா இதுவும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான், GA4ன்றதும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான்.
யூஏன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. GF4ன்றது கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. யூஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நெக்ஸ்ட் இயரோட வந்து அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கும் GF4 தான் ரைட்டுங்களா. பட் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறப்ப நான் யூஏ வச்சு நான் காட்டுறேன். இதே நீங்கள் GF4ல் வந்து இந்த பர்டிகுலர் கோடை கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் GF4 இனிமேல் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இல்லை நீங்கள் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் பக்கம் இந்த பர்டிகுலர் டேபை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெப்சைட் யூஆர்எல் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. உங்கள் வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இதில் ஒரு சில ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கும் மேண்டேட்ரின்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா. மேண்டேட்ரின்னா என்னென்னா ஸ்டார் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. மேண்டேட்ரி இல்லாத ஃபீல்டை வந்து நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ஃபீல்டையும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. மேண்டேட்ரி ஃபீல்டை மட்டும் ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வெப்சைட் யூஆர்எல் வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு, அதனால் இந்த இடத்துல என்னோட வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம்பெயின் ஐடி வந்து எனக்கு தெரியாது, அதனால் கேம்பெயின் ஐடி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு கேம்பெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் மேண்டேட்ரி ஃபீல்டு ரைட்டுங்களா. கேம்பெயின் சோர்ஸை பொறுத்தவரை கீழே பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸாம்பிள் போட்டு கூகுள் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து கூகுளிலேருந்து எத்தனை பேர் என்னோட GMB ப்ரொஃபைல் மூலமாக என் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்காங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல நான் கூகுள்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் டைப் பண்ணக்கூடிய எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னாக்கும் லோயர் கேஸ் லெட்டராக நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த ஃபார்மெட்டில் தான் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே லோயர் கேஸ் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கேம்பெயின் சோர்ஸை பொறுத்தவரை நான் கூகுள்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம்பெயின் மீடியம், இதில் பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸாம்பிள் வந்து CPC, பேனர், இமெயில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம்பெயின் மீடியம் பொறுத்தவரை ஆர்கானிக் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு யூசர் ஒரு கீவேர்டை டைப் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை கிளிக் பண்ணி அதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல எல்லாமே ஆர்கானிக் மெத்தடில் தான் நடக்குது. யாருமே ஆட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு போகல ரைட்டுங்களா. அதனால் கேம்பெயின் மீடியம் பொறுத்தவரை ஆர்கானிக்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயினோட நேமை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல GMB அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 வேர்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஹைஃபன் தான் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஹைஃபன் கொடுக்க வேண்டாம், அண்டர்ஸ்கோர் கொடுத்துங்க. GMBன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் இருக்குது. ஸோ கேப்ஸ் எடுத்துவிட்டு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் இந்த மேண்டேட்டரி ஃபீல்ட் ஆஃப்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ வெப்சைட் யூஆர்எல், கேம்பெயின் சோர்ஸு, நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் மீடியம், கேம்பெயின் நேம், நெக்ஸ்ட்டு கேம்பெயின் டேர்ம், கேம்பெயின் கண்டென்ட் இதெல்லாம் நீங்கள் எம்டியாக விட்டுக்குங்க ரைட்டுங்களா. இதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜென்ரேட்டட் யூஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட GMB பேஜுக்கு போங்க ரைட்டுங்களா. உங்களோட GMB பேஜ் போகிறதுக்கு ஜஸ்ட் business.google.com சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் பேஜ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பிஸ்னஸ் பேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜில் இருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு போகிறவங்கள நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து டிஜிட்டல் விஷ்ணு அகாடமி அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நிறைய மெனூஸ் காட்டப்படும் இந்த டேஷ்போர்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஃபோ அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. இந்த இன்ஃபோ அப்படின்ற மெனுவில் போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த வெப்சைட் அப்படின்ற செக்ஷனில் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு எடிட் ஆப்ஷன் காட்டப்படும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, கேம்பெயின் யூஆர்எல் பில்டரில் கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் கோடை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் கேம்பெயின் சோர்ஸு, கேம்பெயினோட மீடியம், கேம்பெயினோட நேம் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கோடு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் GMB பேஜில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு போகிறாங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் லைவாக ட்ராக் பண்ண முடியும் ரைட்டுங்களா. அதை எங்கே ட்ராக் பண்ண முடியும்னா ஜஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க ரைட்டுங்களா. கூகுள் அனாலிட்டிக்ஸ் போகிறதுக்கு analytics.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டேஷ்போர்டில் நிறைய மெனுஸ் இருக்கும். இதில் அக்வைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனு கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல் கேம்பெயின் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் தான் யாரெல்லாம் GMB பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் GMB கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த கோடு மூலமாக எனக்கு 7th செப்டம்பர்லேருந்து 13th செப்டம்பர் அதாவது லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் எனக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 12 யூசர்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. அதில் 10 யூசர் வந்து நியூ யூசர், ரிமைனிங் 2 யூசர் வந்து ரிட்டன் யூசர் ரைட்டுங்களா.
எவ்வளோ செஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 16 செஷன். இப்போது ஒரே யூசர் மார்னிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஒரே யூசர் மார்னிங் என் வெப்சைட் விசிட் பண்ணியிருப்பாங்க, ஆஃப்டர்நூன் விசிட் பண்ணியிருப்பாங்க, ஈவினிங் விசிட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ மார்னிங்கிறது ஒவ்வொரு டைம் வந்து என்னோட வெப்சைட் விசிட் பண்ணுறதுக்கு பேர் செஷன் சொல்லுவாங்க. ஸோ அரௌண்ட் 16 டைம்ஸ் வந்து என் வெப்சைட் விசிட் பண்ணியிருக்காங்க இந்த 12 யூசர்ஸ். ரைட்டுங்களா? என்னோட வெப்சைட்டில் வந்து வந்த உடனே அவங்க ரிட்டன் ஆகலை. ரைட்டுங்களா? வந்த உடனே ரிட்டன் ஆயிருந்தாங்களுக்கும் பவுன்ஸ் ரேட் வந்து 100 இருக்கும். பட் என்னோட வெப்சைட்டில் வந்து அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து படித்து பார்த்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால் என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் பவுன்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஆவரேஜாக ஒரு செஷனில் வர்றாங்க அப்படின்னா அந்த செஷனில் எத்தனை பேஜை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேஜஸ் விசிட் பண்ணுறாங்க. 2.75ன்றது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 பேஜஸ். ரைட்டுங்களா? ஸோ எவ்வளோ நேரம் வந்து ஆவரேஜாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா மினிமம் 1 மினிட் ஆகுது. ரைட்டுங்களா? அதாவது ஒரு யூசர் அரௌண்ட் ஒரு 1.5 நிமிஷம் உங்கள் வெப்சைட்டில் இருந்தாங்க அப்படின்னா பவுன்ஸ் ரேட் வந்து 50 கீழே கம்மியாகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்த யூசரில் இந்த 12 யூசரில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு யூசர் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஃபார்மை ஃபில் பண்ணால் அது வந்து கன்வர்ஷனாக நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த கன்வர்ஷன் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதனால் இந்த இடத்துல 1 கன்வர்ஷன் காட்டுது. இது லாஸ்ட் 1 வீக் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஒரு 10 டேஸ் ரிப்போர்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் எவ்வளோ பேர் என்னோட வெப்சைட்டில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ்லேருந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஆகஸ்ட் 1லேருந்து அப் டு 13 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஒரு 1.5 மந்த்துக்கான ரிப்போர்ட் எனக்கு கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து 27 மெம்பர்ஸ் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் பேஜிலேருந்து வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் இது வரைக்கும் ஒரு கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? அந்த கன்வர்ஷனோட வேல்யூ இந்த இடத்துல காட்டும். நான் கன்வர்ஷன் வேல்யூ செட் பண்ணியிருந்தாக்கும் எனக்கு அந்த கன்வர்ஷன் வேல்யூ காட்டும். அந்த கன்வர்ஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது. நான் கன்வர்ஷன் வேல்யூ வந்து நான் செட் பண்ணனால எனக்கு ஒன்லி கன்வர்ஷன் மட்டும் காட்டப்படுது. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜிலேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எத்தனை பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நீங்களும் இதை செட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து அந்த கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸை பற்றின ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.